மக்களுக்கு எப்படி கேப்பபிலிட்டி இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த டெமோக்ரஸின்னா என்ன ப்ரோ? அது அப்படிதான் போணும். கேபிட்டலிஸ்ட்ன்னு பேசுறோம். ஸோ அந்த வழியில தான் போணும். அதுதான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா உள்ள வர்றதுக்கு அட்லீஸ்ட் நீங்க இது தரப்போறேன் ஏதாவது சொல்லி அட்ராக்ட் பண்ணலாம் தவிர, அதுவே உங்க கொள்கையா இருக்கிறது ரொம்ப சீமான் தப்பு என்ன மாரி தான். சொல்றாருன்னா, அப்படி பொய் வாக்குறுதிலாம் குடுக்கணும்னு தேவை கிடையாது. நான் ஆமா. மக்களுக்கு வந்து மருத்துவம், ம். ஆ படிப்பு. தண்ணீர், படிப்பு இது 3 தவிர இலவசமா எதுவும் குடுக்க மாட்டேன். ம். நீ வந்து ஜாதி பார்த்து ஓட்டு போட்டா எனக்கு ஓட்டு போட போடாதேன்னு பிரச்சனை சொல்றாரு. கிடையாது. ஆமா. ஓட்டே வேண்டாங்கிறாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமானுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா எப்படி இருக்கும்? சீமானுக்கு இப்ப இருக்க 4 பேர் போட்டியில எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு ஓட்டு போடுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடியா இருக்கட்டும், ஸ்டாலின்லாம் பார்த்தாச்சு. எடப்பாடி முன்னாடி பார்த்திருக்கோம். விஜய் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆவாது. அவர் ஒருத்தர் தான் சீமான் ஒருத்தர் தான் நமக்கு அது சாத்தியமா இல்லன்னு நினைக்கிறோம். பட் ஆனா ஒரு அரசியல்வாதி அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிற மாரி பேசுறாரு அவரு. ஆனா மக்கள் யாருமே புரிஞ்சுக்கிட்டு குறிப்பா வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க. அதுதான் பிரச்சனை. அட்லீஸ்ட் இந்த மாரி ஏதாவது பார்த்து ஒரு 2, 3 பேர் ஓட்டு பண்ணா, அட்லீஸ்ட் 2, 3 தொகுதியாவது கிடைச்சா ஒரு ப்ரூவ் பண்ணா நல்லதா இருக்கும்னு நெனச்சு நாங்க நெனைக்கிறோம். என்னடா ஆமா. அ நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப சீமான் மாரி ஒரு ஆள் உள்ள போயிட்டாங்கன்னா, ம். இப்ப சட்டசபையில எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, சாதாரணமா ஒரு சின்ன ஒரு போராட்டம்னாலே, அங்க உள்ள ஆளுகளே சீமான தேடுறாங்க. ஆமா. சீமான வர சொல்லுங்க. சட்டசபையில சீமானோட குரல் ஒலிச்சா எப்படி இருக்கும்? ஆமா. அவரு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கரண்ட்டா எத்தன போராட்டம் போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த மனுஷன் லிட்டரலா எல்லா ஊருக்கும் போயிட்டு போராட்டத்தையே மொழி தொழிலா வச்சிருக்காரு. ஸோ அவர மாரி ஒரு குரல் பார்லிமெண்ட்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவரு மட்டமாவது இல்ல அவர் கூட 2, 3 பேர் இருந்தா கண்டிப்பா நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். அவரோட அவரோட கொள்கை நமக்கு ஹெல்ப் பண்ணும் அங்க போயிட்டு. அ கண்டிப்பா அது அது அவருக்கு இன்னொரு வாய்ப்பு குடுக்கும். அடுத்த எலக்ஷன்ல பெரிய வாய்ப்பு குடுக்கும். கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன்.